சிஎஸ்கே இப்போதான் ரொம்பவுமே சந்தோஷமாப்பா வேற லெவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து டாப்ல அப்படியே தட்டி தூக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது சிஎஸ்கே தலையில ஒரு மிகப்பெரிய இடியா விழுந்திருக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் அப்படின்றதா சொல்லி ஆகணும். ஸோ சிஎஸ்கே ஒரு முக்கியமாக ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க ஒருத்தர் தான் ஜிம்மி ஓவர்டன். சும்மா தாறுமாறான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து கொடுத்துருப்பாரு. என்னதான் அவரோட பேர் எல்லா இடத்துலையுமே மிகப்பெரிய பேசப்படல அப்படின்னாலும் நிச்சயமாக டீமுக்காக உழைச்சிருக்காரு மனுஷன். எனக்காக மக்கள்லாம் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்லாம் அவர் பெருமைப்பட்டதுண்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி அவரோட பெர்ஃபார்மன்ஸும் தாறுமாறாக சிஎஸ்கேக்கு அவரோட ஃபுல் பெஸ்ட்டை அவர் வந்து நிச்சயமாக கொடுத்துருந்தார் அப்படின்னு தான் சொல்லும். முக்கியமாக எல்எஸ்ஜி கூட போன வாட்டி நடந்த மேட்ச்சில் ஜாஸ் இங்கிலீஷ்லாம் போட்டு அடின்னு வெளுத்துட்டு இருந்தார் அவரோட விக்கெட். அதுக்கப்புறமேட்டு முக்கியமாக 2 விக்கெட் எடுத்து டோட்டலாக 3 விக்கெட் எடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கீ பிளேயராக வந்து ஜிம்மி ஓவர்டன் அங்கே இருந்தார் அப்படின்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ அதுக்கு அடுத்த மேட்சே நமக்கு மறுபடியும் எல்எஸ்டி கூட இருக்குது. அதில் ஜிம்மி ஓவர்டன் இல்லாதது சிஎஸ்கேக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஐடியா இருக்க போகுது அப்படின்றதுல எந்தவித ஆட்சேபனையுமே இல்லை. ஸோ இதனால் பல ஆப்ஷன்ஸ் உள்ளே வரலாம். இதனால் யார் வரப்போகிறா போகிறா அப்படின்ற கேள்வி இருக்குது. முக்கியமாக அவரோட இன்ஜுரி காரணமாக அவர் யூகே கிளம்பி போயிட்டார், அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவர் வரப்போகிறது இல்லை. ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. முக்கியமாக ஒரு சில ரூமர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பென்சர் ஜான்சன் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர், அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ரூமர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன சாத்தியக்கூடு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் எல்எஸ்டி மேட்ச் நாளைக்கு இருக்குது. அது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேட்ச். முக்கியமாக டேபிள் டாப்பில் இருக்கவங்கலாம் டாப்பில் போயிட்டுருக்காங்க. ஜிடியாக இருக்கட்டும், அது தொடர்ந்து ஆர்சிபி, அதுக்கப்புறம் பஞ்சாப் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்மே ஒரு மாஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு மாசான ஒரு இடத்துல இருக்கிற காரணத்தினால சிஎஸ்கே 3 மேட்சுமே வின் பண்ணி தான் ஆகணுமோ அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் வரக்கூடிய சான்சஸுமே ஏன்னா இருக்குது. ஏன்னா அந்த 4வது பொசிஷனை தட்டி தூக்குறது வந்து முக்கியமாக பஞ்சாபாக இருக்கலாமோ, ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பொசிஷன் பாயிண்ட்ஸ் இருக்கிற ஒரு காரணத்தினால அவங்க எடுப்பாங்களோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறியுமே இருக்குது. ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதை தாண்டி சிஎஸ்கே எல்எஸ்ஜி மேட்சை ஒரு மிகப்பெரிய மார்ஜினில் வின் பண்ணுறது ரொம்பவுமே முக்கியமான விஷயம். ஏன்னா அடுத்தடுத்ததாக எஸ்ஆர்ஹெச், ஜிடி ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக நமக்காக காத்துட்ருக்காங்க. ஸோ உருவில் பட்டேலோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்லேயுமே எல்எஸ்டி கூட நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்லேயுமே தொடரணும் அப்படின்றதான் எல்லாரோட வேண்டுகோளாக இருக்குது. ஸோ அதை தாண்டி எம்எஸ் தோனியோட கம்பேக் பற்றி நிறைய எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அவர் மறுபடியும் ப்ளே பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை எல்எஸ்ஜி கூட இருக்க மேட்ச்சில். இந்த எல்எஸ்ஜி மேட்ச்சில் ஒரு மிகப்பெரிய மார்ஜினில் நம்ம வின் பண்ணால் தான் அடுத்த ஒரு 2 மேட்ச்சில் எப்படியாவது போராடி வின் பண்ணி நம்ம ஒரு பிளே ஆஃப்ஸ் கனவை வந்து நிறைவேற்றலாம். ஸோ ஜிம்மி ஓவர்டன் இல்லாமல் ஜாஸ் இங்கிலீஷை யார் கண்ட்ரோல் பண்ண போகிறா? ஸ்டார்டிங்கில் ஒரு அக்ரெசிவ் வந்து எல்எஸ்ஜி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரியான அக்ரெஷன் தொடர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே யாரை வச்சு தடுக்க போகிறாங்க? ஸோ உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம அவங்கள பதிவு பண்ணுங்கள். ஸோ ஜிம்மி ஓவர்டனுக்கு பதிலாக யார் ரிப்ளேஸ் பண்ணால் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்கள். நன்றி.